வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நாளைக்கு பீஸ் கொண்டு வரலைன்னா டியூஷனுக்கு வர வேண்டாம்னு சார் சொல்லிட்டார். 7 வயது தங்கராசு அம்மா அர்க்காணியிடம் சொன்னான். அர்க்காணி வருத்தத்தோடு கேலண்டரை பார்த்தாள். இன்று தேதி 25. 1ஆம் தேதி வராமல் அவள் ஒன்றும் செய்ய முடியாது. அவள் 3 வீடுகளில் வேலை பார்க்கிறாள். 2 வீடுகளில் அட்வான்ஸாக இப்போதே பாதி சம்பளம் வாங்கியாகிவிட்டது. 3வது வீட்டு எசமான் வேலைக்கு சேரும்போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது என்று கராராக சொல்லியிருந்தார். அவள் கணவன் குடிகாரன், ஜேப்படி திருடனும் கூட. இப்போது ஜெயிலில் இருக்கிறான். வெளியே வர 6 மாதம் ஆகும். ஆனால் வந்தும் அவளுக்கு பெரிய உபகாரமாக இருக்கப் போவதில்லை. அவனுக்கும் சேர்த்து அவள்தான் செலவு செய்ய வேண்டும். ஒரே மகன் தங்கராசு. படிப்பில் கொஞ்சம் மக்கு. டியூஷன் போனால் நல்ல மார்க் வாங்குகிறான். போகாவிட்டால் எல்லா பாடங்களிலும் 45 தாண்டுவதே கஷ்டம்தான். அவனாவது நன்றாக படித்து உட்பட வேண்டும் என்று அவளும் படாத பாடுபடுகிறாள். ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கே போய்விடுகிறது. மீதியில் வீட்டு செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்க மறுக்கிறது. 1ஆம் தேதி தர வேண்டிய டியூஷன் ஃபீஸ் 100 ரூபாயை 25ஆம் தேதி வரை தராவிட்டால் அந்த டியூஷன் வாத்தியாரும் தான் என்ன செய்வார் பாவம். அவருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கிறதே என்று அர்க்காணிக்கு தோன்றியது. அவர் மேலே தப்பு சொல்ல அவளுக்கு தோன்றவில்லை. இந்த பாலா போன மனுஷன் மட்டும் ஒழுங்காய் இருந்தா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று விரக்தியுடன் வாய்விட்டு சொன்னாள். தங்கராசு இந்த கால குழந்தைகளுக்கே உரிய சுட்டித்தனத்துடன் அவளை கேட்டான். நான் நாளைக்கு டியூஷன் போகலாமா வேண்டாமா அதை சொல்லு முதல்ல. அர்க்காணி பெருமூச்சு விட்டாள். வேறு வழி இல்லை. அட்வான்ஸ் தர முடியாது என்று சொன்ன அந்த 3வது வீட்டுக்கார எசமானைத்தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கி இவனை நாளைக்கு டியூஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். 2 வருஷமாய் அவர் வீட்டில் வேலை பார்க்கிறாள். இந்த ஒரு தடவையாவது அவர் உபகாரம் செய்தால் நன்றாக இருக்கும். அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அந்த அம்மாள் ஊருக்கு போயிருக்கிறாள். இப்போது போய் அந்த வீட்டில் பாத்திரம் கழுவி விட்டு வர வேண்டும். எதற்கும் பையனையும் அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்க்கலாம் என்று அர்க்காணி முடிவு செய்து அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள். போகும்போதே தங்கராசு கேட்டான், அந்த ஆள் தரமாட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது? வாயை மூடிட்டு வாடா, போறப்பவே அபசகுணமாய் பேசாதடா. அந்த வீட்டு சொந்தக்காரர் வராந்தாவில் உட்கார்ந்து அவர் நண்பர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவள் தங்கராசுவை கூட்டி வந்ததை பார்த்த உடனேயே அவர் முகம் சுளித்தார். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது பையனை எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு? இல்லை எசமான், ஒரு ஓரமாக சும்மா உட்காந்துக்குவான், குறும்பு செய்ய மாட்டான். வேண்டா வெறுப்பாய் அவர் தலையசைத்தார். மகனை வேகமாக இழுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று அவனை ஒரு இடத்தில் தரையில் உட்கார வைத்தாள். சமையல் அறையில் இருந்த பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் 2 காஃபி டம்ளர்களை கழுவ போட அந்த வீட்டுக்காரர் உள்ளே வந்தார். தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மெல்ல கேட்டாள் அர்க்காணி. எசமான், ஒரு சின்ன உதவி. என்ன? அட்வான்ஸாக ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும். பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் தரணும். ஆமாம், உன் பையன் படித்து கலெக்டராக போகிறான், டியூஷன் ஃபீஸ் கேட்குறா. நான் முதல்லையே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அட்வான்ஸு கடன்னு எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு. அவர் நிற்காமல் சப்தமாக சொல்லிக்கொண்டே போய்விட்டார். அர்க்காணிக்கு அவர் பேசியது வேதனையாக இருந்தது. பெரிய பங்களாவில் வசிக்கிற அந்த மனிதருக்கு மனம் சிரித்திருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் பாத்திரம் கழுவி முடித்தாள். மகனை அழைத்து கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். போகிற வழியில் அவள் கண்களை துடைத்து கொண்ட போது தங்கராசு கேட்டான், அலறியாமா? இல்லடா, கண்ணுல தூசி. நீ எதுக்குமா கவலைப்படுற, இதை பார்த்தியா என்ற தங்கராசு 100 ரூபாய் தாள் ஒன்றை அவளிடம் காண்பித்தான். அர்க்காணி திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டே கேட்டாள், இது எங்கடா கிடைச்சது? அந்த வீட்டில் கீழே கிடந்தது. அந்த ஆளுக்கு தெரியாம அதை எடுத்து ஜோப்புல போட்டுக்கிட்டேன். அர்க்காணி அந்த இடத்திலேயே மகன் முதுகில் மாறி மாறி அடித்தாள். இது என்ன திருட்டு பழக்கம்? எப்ப இருந்து ஆரம்பிச்சது? அப்பன் புத்தி அப்படியே வந்துருச்சா உனக்கு? ஏழையா இருந்தாலும் கௌரவமா பிழைக்கணும்னு தானடா இவ்வளோ கஷ்டப்படுறேன். என்ன காரியம் செஞ்சிருக்க? அப்படியே திரும்பி மகனை தரத்தரவென்று இழுத்து அந்த வீட்டுக்கு சென்றாள். இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பரிடம் பேசிக்கொண்டுதான் இருந்தார். அவளை பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார், என்ன? என் மகன் தெரியாதனமா தப்பு செய்துட்டான் எசமான். கீழே விழுந்து கிடந்ததாம் இந்த 100 ரூபாய். அதை எடுத்து வச்சுக்கிட்டான். அவள் அந்த 100 ரூபாயை அவரிடம் நீட்டினாள். அவர் தங்கராசுவை சுட்டடிக்கிற மாதிரி பார்த்து கொண்டே 100 ரூபாய் தலை வாங்கினார். உன் புருஷன் பிட் பாக்கெட்டு, அதனால வேலையில சேர்த்துக்க வேண்டாம்னு அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க. இன்னைக்கு உன் பையனும் அதையே தான் செய்திருக்கிறான். வார்த்தைகள் சுட்டரிக்க துடித்து போனாள் அர்க்காணி.
அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் முன் இப்படி அவமானப்படுத்துகிறாரே என்று அழுகை அழுகையாய் வந்தது. என்ன எசமான், குழந்தை ஏதோ தெரியாதனமா செய்தது இப்படி சொல்றீங்க? அதான் அவனுக்கு புத்தி சொல்லி நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல. அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவள் அப்படி கேட்டதை கௌரவ குறைவாக நினைத்தார். கோபத்துடன் சொன்னார், நீயா கொண்டு வந்து தந்திருக்கலேன்னா உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும். திருட்டுத்தனம் செய்யலாமாம், நான் அதை சொல்லக்கூடாதாம். இப்படிப்பட்ட ஆள் வேலைக்கு வேண்டாம், நாளையிலிருந்து நீ வேலைக்கு வராத. அருக்கணி கூனி குறுகி போனாள். என்ன மனிதர் இவர்? ஆனால் ஒரு நிமிடம், ஒரு வீடு இல்லை என்றால் வேலைக்கு 1000 வீடு என்று எண்ணியவளாக சொன்னாள். சரி எசம்மான், நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரல. இந்த 25 நாள் செய்த வேலைக்கு சம்பளம் கொடுத்துடுங்க, போயிடுறேன். வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை ஏற்று செய்த வேலைக்கு சம்பளம் கேட்டது அவர் கோபத்தை அதிகப்படுத்தியது. முதலில் என் வீட்டில் என்னெல்லாம் காணாமல் போயிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கணக்கு போடாமல் உனக்கு நயா பைசா தரமாட்டேன் என்றார். மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை கண்கலங்க பார்த்தாள் அர்க்காணி. அவர் அவளை ஒரு புழுவை பார்ப்பதை போல் பார்த்தார். பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவரது நண்பரை நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தாள் அர்க்காணி. ஆனால் அவரோ ஆழ்ந்த யோசனையுடன் வேறெங்கோ பார்த்தபடி இருந்தார். ஏழைக்கு யாரும் துணையில்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது. ஓரிரு நிமிடங்கள் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். திரும்பி வருகிற போது அவள் மனம் எல்லாம் ரணமாக இருந்தது. தங்கராசு அளவில்லை. அவன் முகத்தை உர்ரென்று வைத்திருந்தான். அவன் அவளை பார்த்த பார்வை நீ ஒரு முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல தெரிந்தது. அவளால் அதை தாங்க முடியவில்லை. அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதையை கண்டு மகன் எள்ளி நகைப்பது போல இருந்தது. மனம் வலித்தது. சிறிது தூரம் அவர்கள் போயிருப்பார்கள். அவர் அருகில் ஒரு கார் வந்து நின்றது. பயத்துடன் அர்க்காணி பார்த்தாள். அந்த வீட்டுக்காரரின் நண்பர் காரில் இருந்து இறங்கினார். அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது. தலை குனிந்து நின்றாள். ஆனால் அவர் ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார். பக்கத்து ரோட்டில் புதிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அது என்னோடது தான். அங்கே இந்த கார்டை கொண்டு போய் நாளைக்கு காலையில் காண்பி. உனக்கு நல்ல சம்பளத்தில் தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க, நான் சொல்லி வைக்கிறேன் என்று சாந்தமாக கூறினார். அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அந்த கார்டை வாங்கியபடியே அவரை திகைப்புடன் பார்த்தாள். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் 3 மாடி கட்டிடம். அந்த வழியாக போகும்போதெல்லாம் அண்ணார்ந்து பார்த்திருக்கிறாள். அதிலெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் கனவிலும் கூட நினைத்ததில்லை. அவர் அவளை பார்த்து கனிவாக சொன்னார், நியாயமான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமா. ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கிறது. பல ஊர்களில் தொழில் செய்கிற என்னோட அனுபவம் இது. பணத்தேவை இருக்கிறப்பவும் எடுத்தது மகன்னு பார்க்காமல் அந்த பணத்தோட திரும்பி வந்தே பாரு. உன்ன மாதிரி ஒரு வேலையால் கிடைக்கணும்னா 1000ல் ஒருத்தர் தேர்றது கூட கஷ்டம். நாளைக்கு கண்டிப்பா வா. சொன்னவர் சட்டை பையில் இருந்து ஒரு சில 100 ரூபாய்களை எடுத்து அவள் கையில் திணித்தார். ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியே, அதுக்கு வச்சுக்கோ. எதிர்பார்க்காமலே நல்ல வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பில்லை என்று தன் மகன் நினைக்க இருந்த தருணத்தில் அவர் நாணயத்திற்கு உண்டான மதிப்பை உணர்த்தி விட்டு போனது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி அன்பு நெஞ்சங்களே.